Hey guys, welcome back to new video. இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் செய்யல செய்ய போகிறது வந்து ஓகே தாரணி, சும்மா தான் தாரணி. நீ கட் பண்ண தாரணி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இதில் என்ன பியூட்டினா, யூடியூப்பை பார்த்து யூடியூப்லேயே போட போகிறோம். அதான் பண்ணது எல்லாமே. எல்லா இதையும் கட் பண்ணி வச்சாச்சு, எல்லா பொட்டேட்டோவையும். அடுத்து என்னன்னா, இது வந்து சுடு தண்ணி, பச்சை தண்ணி. ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் கழுவிட்டு அடுத்து சுடு தண்ணியில் கழுவணும், அப்படி தானே? வேக வைக்கணுமா ஊற வைக்கணுமா? சரி வேக வைக்கணும். சரி விடு, வீடியோ பார்த்தா உனக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும். சரி இந்தா பச்சை தண்ணி சென்டர் போட்டு முதல்ல கழுவணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஓகே, சத்தமா பேசு. போட்டுக்கணும்டா. சரி போட்டு கழுவணும் தானே? இப்படி சரி சரி பண்ணு நீயே பண்ணு. கையெல்லாம் கழுவிட்டு தான் வச்சு அதே கழுவுறோம். கையை கழுவுனா என்ன? இது பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சுடுதண்ணில் போடணுமா? வாஷ் பண்ணி சுடுதண்ணி, நான் சுடுதண்ணிக்கு சொன்னா சுடுதண்ணி இவ்வளோ கம்மி, இந்த அளவுக்கு இது எப்படி வந்து வரும்? பொருள் வச்சிருக்கோம் போட்டுருவேன். சரி விடு. சரி ஏதாவது தெரியாமல் வச்சுட்டேன். சரி விடு, மறுபடியும் வச்சுக்கலாம். மறுபடியும் போய் ஐயோ நல்லா சுடுது. சரி மறுபடியும் சுட வச்சுக்கலாம். வெயிட் பண்ண போய் சுட வச்சுட்டவா இல்லை என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி போட்டு பார்ப்போம். இப்போ பாரு நல்லா இதாகிடுச்சா, ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கா? சரி இதாக எல்லாத்தையும் எடுத்து இந்த சுடு தண்ணியில் போடணும். நல்லா பிசைஞ்சு நல்லா இல்லை என்ன சொல்லக்கூடாது, நல்லா இல்லைனா ஒன்றா சொல்லிடுறேன். நீ சொல்ல செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடு. அதான் சுடு தண்ணியில் சுட தானே செய்யும், சுடுதுங்கிற. நல்லா பண்றாரியா ஜோக்கு. சரி அது கொஞ்சம் நேரம், எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம் சொன்னாங்க தானே? 10 நிமிஷம் 15 நிமிஷம். கரண்டி அது மாதிரி எடுத்தோடனே இப்படி நீங்கள் கத்தியிலே இப்படி கிளறிக்கலாம். கத்தியிலே கிளறிக்கலாம், பரவாயில்ல. மூளைக்கறி தான். அப்புறம் எல்லா சைஸும் இதே மாதிரி, இது கொஞ்சம் நல்லா இல்லை, எல்லா சைஸும் இதே மாதிரி இருக்கணும். ஏன்னா இது மாதிரி பெருசாகவும் இது மாதிரி சின்னதாகவும் இருக்கக்கூடாது. எல்லா சைஸும் அழகாக இதே சைஸில் இருந்தால் தான் சாப்பிட்றது பார்க்க சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. ஒரு சைஸில் இருந்தால் அது வெந்திருக்காது ஒழுங்கா, அதனால் கரெக்டாக கட். அப்புறம் அப்படி கட் பண்ணேன், நான் ஒழுங்கு கட் பண்ணல, நீங்களாச்சும் ஒழுங்கு கட் பண்ணுங்கன்றியா? ஏங்க ஒரு கத்தி வச்சிருக்கேன்ற பயம் கூட இல்லாமல் பேசுறீங்களே. எனக்கு இப்படிதான் கட் பண்ண வந்துச்சு, அப்படியே சொல்ல மாட்டேன். அதான் கட் பண்ண தெரியும்னு சொல்கிறேன். அப்படி சொல்ல மாட்டேன், நம்ம தானே சாப்பிட்றோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டா அது கரெக்டாக வச்சா அழகா ஏற்பாடு இருந்தால் நல்லா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 10 நிமிஷம் வெயிட் இருக்கணும். 10 நிமிஷம் இருக்கும், அப்புறம் பார்க்கலாம். இது வந்து 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இது சுடுதண்ணி போட்டுருக்கா, செம சூடாக இருக்கும். சுடுதண்ணியில் போட்டு தெளிவாக பேச, அதனால செம சூடாக இருக்கும். அதனால் பார்த்து மெதுவாக எடுத்து இங்கே ஒரு துணி வச்சுக்கலாம். அந்த ஈரம் இதில் இருக்கக்கூடாது, உருளைக்கிழங்கு ஈரம் எல்லாம் காயறதுக்கு நல்லா இதில் எடுத்து இப்படி இது பண்ணிட்டு. டிஷ்யூ இல்லை அந்த வீடியோவில், டிஷ்யூ பார்த்தோம். துணி எது வேணாலும் வச்சுக்கலாம், துணியும் வச்சுக்கலாம். சரி செம சூடாக இருக்குது தண்ணி, அதனால் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக வைங்க. ஓகேங்க. இப்போது மஞ்சள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடுற? பாதியா? சரி போடு. மஞ்சள் இருந்தாரு, இவ்வளோ போடுவேன் இல்லை வேற? நான் பெரிய குக்கர் இருந்தா
என்ன இது ரொம்ப ஷாக் ஆகாத. ஒரு 3/4 ஸ்பூன் இந்த அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு தேவையான அளவுன்னு சொல்லணும். இதில் வேற உப்புக்கா இவ்வளோ உப்பு போடுங்க. தேவையான அளவு நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. என்னத்த உருளைக்கிழங்கு உப்பா? நீங்க சமைக்கிற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி. அது மிளகாத்தூள் தானே? இப்போ மிளகாய் சில்லி போட்டிருக்காங்க. சக்தி மிளகா. அது எவ்வளவு கணக்கு போடுறது தெரியாது. நம்ம கொஞ்சமா கொட்டி நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு போடுறோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா இதில் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு அடுத்து இந்த பேனை வந்து தண்ணியை ஊற்றி இது பண்ணி வச்சாச்சு. பேனை அடுப்பில் வச்சாச்சு. கரண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவு நமக்கு தேவையான மாவு எல்லாம் பிசைஞ்சு இது மாதிரி வச்சுட்டோம். அதனால மாவு இப்படி மட்டும் பாருங்க போதும். அங்கே எண்ணெய் காஞ்சி வச்சுன்னா எண்ணெய் காஞ்சோடனே அதை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஓகேங்களா? எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். காஞ்சிச்சுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு டேஸ்ட்டு பார்க்க வளரு எக்ஸாமுக்கு போன மாதிரி ஒரு டெஸ்ட் பார்க்க. சன்னமாவுக்கு அடுப்பு என்ன பண்ண? இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால அது அப்படி இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போடுறோம். இதுல எவ்வளவு பேச்சு பேசுற? நான் செஃப் குக்கு. பத்திரமா இருந்து பண்ணுங்க. உருளைக்கிழங்கு உப்புதா? நம்ம உருளைக்கிழங்கு கலரிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதுல வந்து சட்டியில ஒட்டினாலும் ஒட்டோம். இப்பதானே உனக்கே தெரியுது. இது பார்த்து கலர் கரெக்டா இது பாருங்க. அப்படியே கலர் மாறும். சூப்பரா இருக்குங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்தா. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா பண்ணுக்காக சொல்றேன். சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? யாருக்கு எதோ ஆகாம இருந்தா சரி. வாவ், பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இன்னும் வெந்துருச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் எடுத்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தாதான் தெரியும். பேசாம எடுத்துருவோமா? ஓகேங்களா? அது ரொம்ப நேரம் இதாகணும்னு நினைக்கிறேன். இது பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பிச்சு பார்த்தா வெளியே முறுமுறுக்கு உள்ள உருளைக்கிழங்கு தெரியுது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது பண்ணோம். அதனால மறுபடியும் எடுத்து அதை போட போற உள்ள. வீடியோ கட். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. வீடியோ கட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கரெக்டா இதே மாதிரி இது பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும். அவன் இன்னும் திருந்தல மாமா. இதில் வச்சு மாத்திக்கலாம். நம்ம போடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா போடணும். அது நம்ம மேல தண்ணி தெளிச்சு இதாகும். ஓகேங்களா? தண்ணி தெளிக்குமா? எண்ணெய் உங்களோட எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாங்க. 4 சீசன் அந்த அக்கா போறாங்க. எடுத்துட்டோம். அந்த கார்ன்ஃபிளவர் எதுக்கு நம்ம போடுறோம்னா அது மொறுமொறுப்புக்காக போடுறோம். அதனால கார்ன்ஃபிளவரை மறக்காம போட்டுருங்க. கார்ன்ஃபிளவர் போட்டாதான் அது ஒரு மொறுன்னு கிறிஸ்பியா நல்லா இருக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சா. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைல நாங்கள் கொஞ்சமா செஞ்சோம். நீங்களும் இது மாதிரி கொஞ்சமா செஞ்சு பார்த்துக்கோங்க. எல்லாரும் உன மாதிரி சமைக்க தெரியாம இருக்க மாட்டாங்க. சரியா? சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். சாப்பிடுற நல்லா சமையல் செய்யும். சரியா? சரி. சாப்பிடும் போது தெரிஞ்சிடும். எல்லாம் சூப்பரா இருக்கும் வாங்க. வீடியோல பார்த்தே தெரிஞ்சிடும் சூப்பரா இருக்கு. சரி, வீடியோ கட் பண்ணு. சிச்சி என்ன பழக்கம் இது? சின்ன பிள்ளை போல. என்னது வீடியோ எடுக்கிறான்? பரவாயில்ல, உண்மையா தானே சொல்றான். உருளைக்கிழங்கு வச்சு நேற்று மிளகா வச்சு இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு. சூப்பரா இருக்கு. உள்ள போய் சொல்றாங்க, நம்பாதீங்க. செம்ம டேஸ்டா இருக்கு.
இல்லை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அவங்க குடும்பத்தில் கையை கொடுங்க. டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கொடுங்க. செம்ம சூப்பராக இருக்கு. செம்ம சூப்பராக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் போய் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்.